ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் நிறைய பேர் லிப் கேர் பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான். ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நான் 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம எல்லாரோட கிச்சன்லேயுமே இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். என்கிட்ட நிறைய பேர் லிப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக டேனாக இருக்குது, டீஹைட்ரேட்டடாக இருக்குது, ரொம்ப ரஃபாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரெமெடி தான் நான் எனக்கு சொல்ல போகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்டெப்பும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது லிப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிங்காக, சாஃப்டாக, ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸ்டெப் 1 எக்ஸ்ஃபோலியேஷன். ஸ்க்ரப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்க்ரப் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம். பேர் லிப்ஸில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது லிப்ஸ்டிக்கோ லிப் பாமோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக ஜென்டலாக நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஹீல் பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் நம்ம லிப் பாம், லிப்ஸ்டிக் எல்லாம் அப்ளை பண்ணுறோம்ல, ஸ்க்ரப் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும், குயிக்காக அப்சர்வ் ஆகும். ஈவன் நீங்கள் லிப் பாம் போட்டால் கூட குயிக்காக அப்சர்வ் பண்ணும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம லிப்ஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எனக்கு இன்னும் சிம்பிளாக வேணும், என்னால் இந்த ரெமெடிலாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வெறும் வேஸ்லினை மட்டும் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். 1 மினிட் மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இந்த டூத் ப்ரஷ் வந்து பழைய டூத் ப்ரஷ், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ரொம்ப வந்து அந்த பிரிசில்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ப்ரஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுறேன். புது ப்ரஷ்ஷோ இல்லை ஹார்டாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணக்கூடாது லிப்ஸுக்கு. உங்களுக்கு வந்து அந்த இடத்துலலாம் பீல் ஆகிடும். சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ்ஷை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹார்டாக இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. ஆர் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால டபுள் எக்ஸ்ஃபோலியேஷன் கிடைக்கும். ஸோ லிப்ஸ் இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் 15 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். காட்டன் யூஸ் பண்ணி நான் வைப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையை லிப்ஸ் மேலே வச்சு பாருங்கள். லிப்ஸ் அவ்வளோ சாஃப்டாக, ஸ்மூத்தாக, ப்ளம்பியாக, ஹைட்ரேட்டிங்காக, ஒரு பேபி சாஃப்ட் ஃபினிஷ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 2 லிப் மாஸ்க். லிப் மாஸ்க் பண்ணுறதுக்கு பவுலில் வீட்டில் ரெடி பண்ண பீட்ரூட் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்க்கை ஃபுல் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். பீட்ரூட் பவுடரில் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. டீப் கண்டிஷனிங் கொடுக்கும். ஸோ நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். லிப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக, பிக்மெண்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள். லிப்ஸை சாஃப்டாக, ஹெல்த்தியாக, ஒரு பிங்க் லிப்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ப்ளம்பியாக இருக்கும், நல்லா க்ளோயிங்காக, ஹைட்ரேட்டிங்காக, ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லிப் மாஸ்க் நான் டபுள் கோட் போட்டிருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு காட்டன் யூஸ் பண்ணி வைப் பண்ணிடலாம். நம்ம லிப் கேர் பண்ணியிருக்கோம். ஸோ லிப்ஸுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக, ஏதோ ஒரு உயிர் வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஹெல்த்தியாக, ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு ரோசி லிப்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. வேஸ்லின், லிப் பாம் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதை மாய்ஸ்டராக வச்சுருக்கணும். எதுவுமே அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. வீட்டில் ரெடி பண்ண ரோஸ் லிப் ஆயில் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்து ஃபுல் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளாஸியாக, சூப்பர் சாஃப்டாக, ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.